தன் கணவரின் மரணத்திற்கு பிறகு சுந்தரி கூலி வேலை செய்ய தொடங்கினாள். ஆனாலும் அவள் தன் 3 மகள்களுக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை. அவர்களை வளர்த்து பெரியவர்களாக்கினாள். சுந்தரியின் 3 மகள்களான ஆஷா, உஷா மற்றும் நிஷா இப்போது பெரியவர்களாகிவிட்டனர். நிஷா தான் எல்லாரையும் விட இளையவள். அவளுக்கு தன் அம்மா மேல்தான் அதிக அக்கறை. இன்றும் அவள் அம்மா வேலை முடிந்து வந்தபோது, நிஷா வந்துட்டீங்களா அம்மா? நான் எவ்வளவு நேரமாக உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்க ரொம்ப களைச்சி போய் இருப்பீங்க இல்ல? சீக்கிரம் கை கால் கழுவுங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிருக்கிறேன். ஆமாம் செல்லம், என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, வேலையும் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. நான் சம்பாதிக்கலைன்னா வீட்டு செலவை எப்படி நடத்துறது? ஆமாம் அம்மா. சரி, இப்போ ரொம்ப பேசாதீங்க, சீக்கிரம் கை கால் கழுவுங்க, இல்லைன்னா சாப்பாடு ஆறிடும். சுந்தரி சீக்கிரம் கை கால் கழுவி வந்து சாப்பிட அமர்ந்தாள். சாப்பிடும்போது நிஷாவிடம் ஒரு கேள்வி கேட்டாள். நிஷா செல்லம், உன் 2 அக்காக்களும் எங்கே? ஆஷாவையும் உஷாவையும் காணோம். அவங்களையும் கூப்பிடு, எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். எப்படி இருந்தாலும் குடும்பம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா அது ஒரு தனி சந்தோஷம் தானே. அம்மா, நீங்க தான் 2 அக்காக்களையும் பற்றி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஆனா நீங்க ஏன் கவலைப்படுகிறீங்க? பாருங்க, உங்க கூட சாப்பிட நான் இருக்கேன் இல்லையா? வாங்க, நாம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். நிஷாவின் பேச்சை கேட்டதும் சுந்தரியின் கண்கள் கலங்கின. இருவரும் தாய் மகளாக சேர்ந்து உணவு உண்டனர். அடுத்த நாள் சுந்தரி வேலைக்கு கிளம்ப போய் கொண்டிருந்த போது ஆஷாவும் உஷாவும் அவளிடம் வந்து, அம்மா, என்னோட ஃப்ரெண்டோட பிறந்த நாள் வருது. என்கிட்ட நல்ல துணியே இல்லை. அதனால் நீ எனக்கு நல்ல துணி வாங்கி கொடு. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப ஏழை நான் தானு உங்களுக்கு தெரியும் இல்ல. நான் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுட்டு போனா எல்லாரும் என்னை கிண்டல் செய்வாங்க. ஆமாம் அம்மா, எனக்கும் புது துணி வேணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இந்த பழைய துணிகளை போடுறது என்று ஆஷாவும் உஷாவும் சொல்கிறார்கள். அதற்கு சுந்தரி, சரிம்மா, இன்னைக்கு எனக்கு சம்பளம் வரும். நான் உங்க 2 பேருக்கும் புது துணி வாங்கி தர்றேன். ஆனா நீங்க 3 பேரும் இப்படி சண்டை போடாதீங்க. நிஷா செல்லம், உனக்கு என்ன வேணும்? இல்லை அம்மா, என்கிட்ட துணி இருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நிஷா மிகவும் அறிவுள்ளவளாக இருந்தாள். அவள் எப்போதும் தன் தாயை பற்றி மட்டுமே கவலைப்பட்டாள். ஆனால் ஆஷாவுக்கும் உஷாவுக்கும் கொஞ்சமும் அறிவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. இப்போது சுந்தரி தன் 3 மகள்களுக்கும் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து விட்டாள். அவள் தன் மகள் நிஷாவிடம், நிஷா செல்லம், முதலில் நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் உனக்கும் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி என் பொறுப்புகளில் இருந்து விடுபடுவேன் என்று சொல்கிறாள். இல்லையம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்க கூட தான் இருக்கணும் என்று நிஷா கூறுகின்றாள். நிஷாவின் பேச்சை கேட்டு சுந்தரி சிரிக்கிறாள். இப்படியே காலம் செல்கிறது. ஆஷாவுக்கும் உஷாவுக்கும் ஒரே வீட்டிலிருந்து 2 சகோதரர்களின் வரன் வருகிறது. அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். அந்த வரனை பார்த்ததும் சுந்தரி உடனே சம்மதிக்கிறாள். இப்போது அவள் தன் 2 மகள்களுக்கும் அந்த 2 சகோதரர்களுடன் திருமணம் செய்து வைக்கிறாள். 2 மகள்களும் திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். இப்போது அவர்களுக்கு திருமணமாகி சுமார் 1 மாதம் ஆகிவிட்டது. ஒரு நாள் சுந்தரி தன் மகள் நிஷாவிடம், நிஷா செல்லம், உன் 2 அக்காக்களும் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து எந்த தகவலும் இல்லை. கொஞ்சம் ஃபோன் போட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேளு என்று சொல்கிறாள். சரிம்மா, நான் இப்போதே ஃபோன் போடுகிறேன். நிஷா தன் அக்கா ஆஷாவுக்கு ஃபோன் செய்து, ஆஷா அக்கா, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து நீங்கள் எந்த செய்தியும் சொல்லவே இல்லை. அம்மாவுக்கு உங்களை பற்றி ரொம்ப கவலை இருக்கு என்று சொல்கிறாள். நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் இனி ஏன் அங்கே வரணும்? கடைசியில் அந்த குடிசைக்கு வருவதற்கு அங்கே என்ன இருக்கிறது? அதுவும் இல்லாமல் அம்மா இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏழ்மையை தவிர வேறு என்ன கொடுத்தாங்க? அதனால் அம்மாவை பார்த்து இனிமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டனர். நிஷா நடந்த எல்லா விஷயங்களையும் சுந்தரியிடம் சொன்னாள். இதை கேட்ட சுந்தரி, எந்த பெண்களை வளர்க்க என் வாழ்க்கையையே அர்ப்பணித்தேனோ, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூலி வேலை பார்த்து அவங்க எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினேனோ, அவங்க இன்னைக்கு நான் அவங்க அம்மா இல்லைங்கிற மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்று சொன்னாள்.
அப்போது நிஷா சுந்தரியை சமாதானப்படுத்தி, ஏன் கவலைப்படுகிறீங்க அம்மா, நான் உங்க கூட இருக்கேன் இல்லையா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். அம்மா, நீங்க இவ்வளவு வேலை செய்கிறீங்க, எனக்கு பிடிக்கல. இனிமே நான் உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே நல்லா சமைப்பேன். அதனால எனக்கு சமைக்கிற கலை ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் ஒரு சிக்கன் பக்கோடா மற்றும் ரொட்டி கடை போடலாம்னு யோசிக்கிறேன் என்றாள். நிஷா, நீதான் என் ரொம்ப அறிவான மகள். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். இப்போது நிஷா சிக்கன் பக்கோடா மற்றும் ரொட்டிக்கான தள்ளுவண்டி கடை போடுகிறாள். நிஷா மிகவும் சுவையான சிக்கன் பக்கோடா மற்றும் ரொட்டி தயாரித்தாள். சீக்கிரமே அவளுடைய கடைக்கு வியாபாரம் அதிகரித்தது. அதனால் அவள் தன் தாயிடம், அம்மா, நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு வயசும் ஆகுது, அதனால நீங்க இனி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறாள். உங்க பொறுப்பை இனி நான் பார்த்துப்பேன், நீங்க வீட்டிலேயே ஓய்வு எடுங்க. இப்போது நிஷா ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அங்கு ஒரு ஹோட்டல் வைத்தாள். மெதுவாக நிஷாவின் ஹோட்டல் பிரபலமடைய தொடங்கியது. இப்போது நிஷா அந்த கடையை விலைக்கும் வாங்கிவிட்டாள். புதிய வீடும் கட்டிவிட்டாள். ஒரு காரும் வாங்கினாள். இப்போது நிஷா மிகவும் பணக்காரியாகி விட்டாள். நிஷாவின் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவளுடைய 2 அக்காக்களிடம் இருந்து போன் வந்தது. ஆஷா பேசினாள். நிஷா, நீ எப்படி இருக்க என்றாள். அதற்கு நிஷா, நீங்க யாரு, எனக்கு உங்களை தெரியவில்லை என்று கூறினாள். என் தங்கை, ஏன் இப்படி சொல்ற, நாங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மன்னிக்கவும் அக்கா, ஆனா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, அம்மாவும் நானும் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கோம். ஏன்னா நீங்க என் அம்மாவை காயப்படுத்திட்டீங்க. நிஷா, எங்க புருஷங்களுக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அவங்க 2 பேரோட தொழிலும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. நாங்க ரோட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீடு, கார் எல்லாத்தையும் பேங்க்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு தங்க கூட இடமில்லை. நீ ரொம்ப பெரிய வீடு கட்டியிருக்கன்னு கேள்விப்பட்டோம். உன்னோட வீட்டில் எங்களை இருக்க வைக்க முடியுமா என்று கேட்டனர். அதற்கு நிஷா, அது எங்க அம்மா வீடு. உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருந்தா அதற்குரிய அனுமதியை நீங்க என்கிட்ட இல்ல, என் அம்மா கிட்ட தான் வாங்கணும். நிஷா இப்படி சொல்லி போனை துண்டித்து விடுகிறாள். மாலையில் நிஷா வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய 2 அக்காக்களும் அம்மாவிடம் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டாள். பிறகு சுந்தரி நிஷாவிடம், செல்லம், என் 2 மகள்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் உனக்கு அக்காக்கள் தானே, நீ அவங்களுக்கு உதவணும் என்று சொன்னாள். அம்மா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்வோம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போது நிஷா அவர்கள் இருவரின் கணவர்களுக்கும் மீண்டும் தொழில் தொடங்க நிறைய பணம் கொடுத்து ஒரு வீடும் கட்டி கொடுக்கிறாள். 2 அக்காக்களும் மிகவும் வெட்கப்பட்டு நிஷாவிடமும் தன் தாயிடமும் மன்னிப்பு கேட்கிறார்கள். பின் சுந்தரி நிஷாவை பார்த்து, எனக்கு உன்னை நினைச்சு பெருமையாக இருக்கு செல்லம், மகள்னா இப்படி இருக்கணும் என்று சொன்னாள். நன்றி.